கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஊழியரின் ஊழியத்தை குறித்து சில ஷார்ட்டான மெசேஜை பார்ப்போம். ஏசாயா 41:14. யாக்கோப் என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மேய்ப்பர் உரைக்கிறார். இன்னைக்கு நம்ம என்னத்தை பார்க்க போறோம்னா, யாக்கோப் என்னும் சிறு பூச்சியே. யாக்கோப்புக்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டது, பூச்சின்னு ஆண்டவர் சொல்றாரு. அந்த பூச்சியை நீங்க பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும். அதை அடிச்சிடலாம், விரட்டிடலாம், நெசுக்கிடலாம். அது பூச்சி அற்பம். அதான் சொல்கிறேன். இந்த மாதிரி அற்பமாக நம்ம இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் ஒன்று சொல்கிறாரு, நான் உனக்கு மேய்ப்பராக இருக்கிறேன்றாரு. அப்போ இன்னைக்கு கர்த்தர் நம்மளுக்கு ஒரு மேய்ப்பராக இருக்கணும்னா நம்ம ஒரு சிறு பூச்சியாக இருக்கணும். அப்படியே நம்மளுக்கு எல்லாம் தெரியும். எப்படி ஏசாக்கு எல்லாம் தெரியுது. காட்டில் போய் வேட்டையாட முடியுது. சொந்தமாக என்ன செய்வார், அவிசுவாசி பெண்களை கல்யாணம் பண்ண தெரியுது. அப்போ சொந்தமாக என்ன செய்ய முடியுது, வேலை செஞ்சு நான் வாழ்ந்து காட்டுவேன்ட்டு துணிகரமாக இருக்கிறது. அதனால அவன் வாழ்க்கையில் ஆண்டவர் அவனுக்கு மேய்ப்பனாக இருக்க முடியல. இன்னைக்கு கர்த்தர் மேய்ப்பனாக இருக்கிறதுக்கு ஒன்னே நம்ம பலவீனமாக இருக்கணும். கர்த்தர் சமூகத்தில் எனக்கு ஒன்றும் தெரியாத ஆண்டவரே, நீங்கள் எனக்கு சொல்லிக் கொடுங்க. அவர் எப்படிப்பட்டவர் சொல்கிறாருன்னா, நான் பரிசுத்தராக இருக்கிறேன், பரிசுத்தரும் ஆகிய உன் மீட்பர் அப்படின்னா அவர் பரிசுத்தர். அப்புறம் நம்ம இன்னைக்கு கொஞ்சம் வாஞ்சிக்கணும், ஆண்டவரே நான் பரிசுத்தத்தில் இருக்க உதவி செய்யுங்கன்ட்டு. அப்போ இந்த யாக்கோப்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அவங்க அம்மானால் ஏமாற்றப்படுறாங்க, பொய் சொல்லி கற்றுக் கொடுக்குறாங்க. அப்போ அவன் வாழ்க்கையில் ஒரு நன்மையை பார்க்க முடியல, விரட்டப்படுறாங்க, பூச்சியை போல் விரட்டப்படுறாங்க. அங்கே போனால் லாபான்னு அவனோட மாமனார் என்ன செய்கிறாரு, அவன் வேலையில் ஏமாத்துறாங்க, அப்புறம் அவனோட கல்யாண விஷயத்தில் ஏமாத்துறாங்க, அப்புறம் தொடர்ந்து அவன் வாழ்க்கையில் அற்பமாக போய்கொண்டே இருக்கு. பிள்ளைங்க விஷயத்தில் ஏமாற்றப்படுறான். கடைசியாக யாக்கோப்பு யோசேப்போட ராஜபாரத்தில் நிற்கும் போது கர்த்தர் அங்கே தான் அவனுக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்குறாரு. அப்போ அவன் வாழ்க்கை எல்லாம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூரமாக இருக்கிற போல இந்த முடிவு சம்பூரமாக இருந்துச்சு. ஏசா வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் வாழ்க்கையில் முடிவு எங்கே போச்சுன்னு கூட தெரியல. அப்போ இன்னைக்கு கர்த்தர் இந்த பட்ட அற்பமான இருக்கிறவங்களுக்கு, வேலையில் அற்பமாக இருக்கிறவங்க, அப்புறம் ஊழியத்தில் புதுசாக வந்தவங்கள பழைய ஆள் மிரட்டுறது, அப்புறம் அவங்க வாழ்க்கையில் ஒரு அற்பமாக இருக்கும் அவங்களுக்கெல்லாம் கர்த்தர் பலப்படுத்துவார். புதியாக வேலை சேரும் போதும் அவங்கள என்ன செய்வார், ஆண்டவர் பலப்படுத்துவார். அவங்க போராட விட மாட்டார். கர்த்தர் மேய்ப்பராக இருந்து பாதுகாப்பார். அப்போ இன்னைக்கு எல்லா விஷயத்திலையும், படிக்கிற விஷயத்திலையும் ஆண்டவர் என்ன செய்வார், நம்மளை பயப்படுத்துகிறவங்கள கர்த்தர் அவர் மேய்ப்பராக இருந்து நம்மளை மேற்கொண்டு தான் கொண்டு போய் சேர்ப்பார். இந்த துணிகரமாக இருக்கிறவங்க அவங்க கீழே போய்கொண்டே தான் இருப்பாங்க. இன்னைக்கு நம்ம கர்த்தர்கிட்ட ஒரு தாழ்மை உள்ளவர்களாக இருப்போம், சிறுபூச்சியாக இருப்போம். கண்டிப்பாக கர்த்தர் நம்மளை நடத்துவார். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.